வணக்கம். இன்றைய பதிவில் உங்களோடு கூற இருப்பது என்ன? பெரியவங்க சொல்கிறத கேளு, அவ்வளோதான். பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன் கேட்கணும்? இந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாததா? டப்பாவை தட்டுனா எல்லாமே கூகுளில் வந்துடுது. ரைட்டு, கூகுளில் வருது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கூகுளை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரூட் மேப் போட்டு விட்டு போகிறீங்கல்ல, எங்கே கொண்டு தள்ளுது? அது எப்பயோ போட்டு வச்சுருந்த அந்த பதிவுகளை கொடுக்கும்போது உங்களுக்கு தவறான பாதையை கூட அது காட்டும், இல்லைனால் சிக்கலான பாதைகளை காட்டும், இல்லைனா முட்டுச்சந்தில் கொண்டு நிறுத்தி விட்டுருது. அதனால் இப்போல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? பெரியவங்க சொல்கிற எதையுமே இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கேட்குறது கிடையாது. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு தெரியுமா, ஃபோனை ஹேண்டில் பண்ண தெரியுமா, கூகுளில் பார்க்க தெரியுமா, மேப் போட தெரியுமா, இத்தனை கேள்வி நம்மளை கேட்பாங்க. மேப்பும் போட வேணாம், கூகுளும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய அனுபவமே எங்களுக்கு போதுமானது, உங்களை விட மிக சிறந்த அனுபவசாலிகள் நாங்கள் அப்படின்னு தான் இந்த காலத்து பெரியவர்கள் இருக்காங்க. சில பேர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, முற்றியாக போய் முட்டி பார்த்துட்டு விட்டுருவாங்க இல்லையா? அப்போது இந்த அனுபவசாலிகள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை நாம் ஏன் ஏற்க வேண்டும்னா, அவர்கள் பல தவறுகளை, தவறான செய்திகளை அல்லது தவறான செயல்களை செய்துவிட்டு அதன் விளைவுகளை அனுபவித்து, அதன் விளைவாக என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சதுனால அந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து சொல்லுகிறார்கள். ஆனால் நான் கேட்கவே மாட்டேன் போ அப்படின்னா, போயிட்டு போ. யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். ஏனென்றால் தீ என்றால் சுடும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அப்போது நெருப்பு என்பது சுடுமா அப்படின்னு நம்ம சொன்னதை கேட்க முடியாதுன்னு போனால் சுட்டுக்கிட்டு தான் வரணும். செவருங்கிறதுல போனீன்னா முட்டிக்குவேன்னு சொன்னால் முட்டிக்கிட்டு தான் வரணும். மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சி போனீங்கன்னா இந்த விளைவுகளை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். பள்ளம் என்றால் விழுந்து தான் ஆக வேண்டும். நாங்கள் என்ன சொல்கிறோம்? அந்த பக்கம் போனால் பள்ளம் இருக்கும்பா, போகாத. போகாமல் மாற்று பாதையில் போ. முடியவே முடியாதுன்னு போ, பள்ளத்தில் உழுந்து எந்திரி, யாருக்கு என்ன? ஆக எப்பொழுதுமே பெரியவர்கள் சொல்லுவதை செவிமடுங்கள், கேளுங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய அறிவு ஜீவித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். சரியா? பெரியவர்களுடைய அனுபவமான பாடங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை தயவு கூர்ந்து கேளுங்கள். நடங்கன்னு சொல்லலை, ஏன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் செவிமடுத்து கேளுங்கள். நன்றியோடு இன்று நான் விடைபெறுகிறேன்.